ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கூட்டுறவு வங்கிகளில் மிக மிக முக்கியமான ஒரு 100 வினா பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 லெசன்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். 10 லெசன்லேருந்து 100 வினா எடுக்க முடியாது, ஏன்னா போர்ஷன் நிறைய. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் மட்டும் கொடுத்துருக்கோம். உங்களோட ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின், வங்கியியல் அப்படின்றது வந்து என்னென்னா பொருளாதார நிதி கட்டமைப்பு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதோட முக்கிய அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, பொருளாதார அமைப்பின் கீழ் நிறைய விஷயம் இயங்கிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு சிலவங்கிட்ட நிறைய மிகையான நிதி ஆதாரங்கள் இருக்குது. அதை வந்து மூலதனமாக திரட்டி தேவையான துறைக்கு இவ்வளோன்ட்டு ஒதுக்கீடு செய்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிதி கட்டமைப்பு அப்படின்றாங்க. பொருளாதார அமைப்பின் கீழ் இயங்குபவர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து உள்ள மிக நிதி ஆதாரங்களை மூலதனமாக திரட்டி அதனை தேவையான துறைக்கு ஒதுக்கீடு செய்வது பகிர்ந்தளிக்கும் அமைப்பே நிதி கட்டமைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு ஒன், சேமிப்புகளையும் மூலதனம் மற்றும் நுகர்வுக்கு உருமாற்றம் செய்யும் வசதியை ஏற்படுத்துதல் நிதி கட்டமைப்பின் முக்கியமான அம்சமாகும். ஒருத்தருடைய சேமிப்பை இன்னொருத்தருக்கு மூலதனமாக மாற்றுறது தான் வந்து நிதி கட்டமைப்போட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கொஷின், நாட்டின் விவசாயம், சேவைகள், தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு நாடி நரம்பாக வங்கியியல் சேவை திகழ்கிறது. நாடி நரம்பு அப்படின்னு இருந்தாலே வங்கியியல் எழுதுங்க. பம்பாய் விசாரணை குழு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எங்களது மூளையும் உங்களின் பணமும் தான் வங்கி தொழில் என்று அப்படின்னு சொல்லிட்டு. சிக்ஸ்த்து கொஷின், வங்கியோட பணியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று தலையாய பணி, இன்னொன்று வந்து துணை பணி. தலையாய பணி வந்து வைப்பீடுகளை திரட்டுறது, கடன் கொடுக்கறது. துணை பணியில் இந்த அனுப்பக வசதி, பெட்டக வசதி, அந்த வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த சந்தா கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து துணை பணியில் வரும். ஏழாவது கொஷின், வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 5ல் பி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வங்கியியல் என்பது பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை திரட்டி அதனை கடனாக வழங்குதல் மற்றும் முதலீடாக மேற்கொள்ளுதல். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் வங்கியியல் பற்றிய விளக்கம். ஓகேவா? செவன்த்து கொஷின், வங்கிகளை 3 விதமாக வகைப்படுத்தலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்களோட செயல்பாட்டின் அடிப்படையில், இன்னொன்று வந்து ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரத்தின் அடிப்படையில், மூணாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அடிப்படையில் 3 விதமாக பிரிக்கலாம். நாலாவது கொஷின், இந்தியாவின் மைய வங்கி, தலைமை வங்கி, வங்கிகளின் வங்கி எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்பிஐ. 9வது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட தலையாய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்கிற பணப்புழக்கம் மற்றும் கடன்களை வந்து முறைப்படுத்துவது தான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஏற்கனவே ஒரு லெசனை ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த லெசன்ஸை நீங்கள் பார்க்கணும், ஃபுல்லாக டீட்டெயிலாக தான் படிக்கணும்னா அது பார்த்துக்கோங்க. இது வந்து ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து 10வது ஒரு கேள்வி, ஆர்பிஐயோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இந்தியாவுக்கு இந்த நிறுவனம் தான் நிதி நிறுவனம் அப்படின்ட்டு பிரதிபலிக்கிறது வந்து ஆர்பிஐ தான். செகண்ட் வந்து வங்கிகளுக்கு இவங்க தான் உரிமம் கொடுக்குறாங்க, வங்கிகளை இவங்க தான் ஆய்வு செய்கிறாங்க, அந்நிய செலாவணியை இவங்க தான் கண்காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பணத்தால் அச்சிடும் ஆர்பிஐ தான் செஞ்சிட்ருக்காங்க. 11th கொஷின், ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரத்தின்படி அட்டவணையில் இடம்பெற்றுள்ள வங்கிகள், அட்டவணையில் இடம்பெறாத வங்கிகள் என 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு வங்கிகளை 3 வகையாக பிரிப்பாங்க. ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரத்தின்படி பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டவணையிடப்பட்டது, இன்னொன்று வந்து அட்டவணை இடப்படாதது, ஸ்கெடியூல்டு அண்ட் நான் ஸ்கெடியூல்டு பேங்க்ஸ். ஓகே, இதே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 51%, ஓனரோட ஷேர் வந்து 49% இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐடிபிஐ, அந்த எஸ்பிஐ பேங்க், இதெல்லாம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை தான் பொதுத்துறை வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. 13வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் வந்து அவங்களோட அமைப்பை பொறுத்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குறுகிய கால கடன் கட்டமைப்பு, 2வது நீண்ட கால கடன் கட்டமைப்பு, 3வது இதர கடன்கள் வழங்கும் வங்கிகள். இதுதான் வந்து கூட்டுறவு வங்கிகள் அவங்களோட அமைப்பு. 14வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகளுக்கும் பணிகள் வந்து 2 வகைப்பட பணி வந்து 2 வகையான பணி இருக்குது. ஒன்று தலையாய பணி, இன்னொன்று வந்து துணை பணி. ஓகே, முதல் வங்கிகளுக்கு என்ன படிச்சோமோ அதே தான். தலைப்பணி வந்து
வைப்பிடுகளை திரட்டுறது, கடன் கொடுக்கறது, மீதியெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான் துணைப்பணிகள். 15வது பொதுவாக கீரிய காசோலைன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, கிராஸ்டு செக் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் செக் கொடுத்தா கையில் கேஷ் தர மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் நமக்கு காசு போடுவாங்க. அதுதான் இந்த விஷயம் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக கீரிய காசோலைகளுக்கும் பணவிடைக்கும் எந்த வங்கியிலும் பணத்தை நேரடியாக செலுத்துவதில்லை, வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது வணிக மேம்பாட்டிற்கு கூட்டுறவு வங்கிகள் ஆற்றும் மற்றொரு மாபெரும் பணி வணிக உறுதி கடிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது வந்து இது வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வணிக உறுதி கடிதத்தை யார் தராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாநில கூட்டுறவு வங்கி தான் கொடுத்துட்ருக்காங்க. 17வது கொஷின், அரசு உள்ளாட்சி நிறுவனங்கள் தனிநபர் போன்றோருக்கு மாநில கூட்டுறவு வங்கிகள் வந்து என்னவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முகவராக கூட்டுறவு வங்கிகள், அதாவது வந்து இந்த அரசு நிறுவனங்களுக்கு உள்ளாட்சி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து யார் முகவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள் முகவராக இருந்து பணியாற்றுறாங்க. 18வது குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு எத்தனை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குறுகிய கால கடன் கட்டமைப்புன்றது வந்து 3 அடுக்கு இருக்கும். ஒன்று பிரதம அளவில் எப்படி செயல்படுறாங்க, மாவட்ட அளவில் எப்படி செயல்படுறாங்க, இன்னொன்று மாநில அளவில் எப்படி செயல்படுறாங்க, இது 3 அடுக்கு. அதே வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட உரிமம் பெற இயலாததால் சங்கம் அப்படின்னு அமைக்கப்படுது. ஓகே, ஏன் அது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து வர்த்தகத்துலலாம் ஈடுபடுவாங்க, அதனால இவங்களுக்கு வந்து உரிமம் வந்து ஆர்பிஐ கொடுக்காது. நெக்ஸ்ட் 20வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(1)(b) படி ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு கூட்டுறவு கடன் சங்கம் அப்படின்றது வந்து பதிவு செய்கிறது ஒரு கடன் சங்கமாக தான் பதிவு செய்கிறாங்க. அதோட சட்டப்பிரிவு 2(1)(b). நெக்ஸ்ட் 21வது கேள்வி, 2(1)(1)(b)னா கடன் சங்கம், 2(1) அப்படின்றது வந்து வேளாண்மை பற்றிய ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. வேளாண்மைனா வெறும் விவசாய நிலம் மட்டும் இல்லாமல் தோட்டக்கலை, பூந்தோட்டக்கலை, மலைப்பயிர்கள், பழமரம் வளர்த்தல், காடு வளர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். 22 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொடக்க சங்கம் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம். ஓகேங்களா, அது வந்து என்னென்னா எந்த ஒரு தலைமை சங்கமும் கிடையாது, மாநில சங்கமும் கிடையாது, அது வந்து வெறும் தொடக்க சங்கம் மட்டும்தான். அவற்றின் அதோட அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடன் சங்கங்கள் மட்டும்தான் அதோட அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 23வது கேள்வி, விவசாய இடுபொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் வர்த்தகம் செய்வதால் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 1949 சிறிய திருத்தம் 48/49 பிரிவு 8 படி வங்கி என்ற பெயரை இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. 24 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் பிறப்பிக்கப்படுது. கூட்டுறவு நாணய சங்கங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறமா தான் கடன் சங்கம் அப்படின்ட்டு பெயர் மாற்றப்படுது. 25வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(9) என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ட்டு ஒரு பதிவு பெற்ற சங்கம் இருக்குது. அது வந்து மத்திய சங்கம்ட்டு யார் பதியப்படுறாங்கன்னா பதிவாளரால் வகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 26 கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(14) என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பதிவு பெற்ற சங்கம் இருக்குது, அவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட இணைக்கப்பட்டிருக்க இதர சங்கங்களுக்கு கடன் வழங்குறது தான் 2(14) சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 27வது கேள்வி, 2வது கூட்டுறவு சட்டமான 1912ஆம் ஆண்டு வந்து 2வது கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாவட்ட அளவில் சங்கங்கள் ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனை தொடர்ந்து 1913 மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் 28, மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றது வந்து பிரதம சங்கங்களிடையே ஒரு சமநிலைப்படுத்தும் நிறுவனமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய கூட்டுறவு வங்கி எதுக்கெல்லாம் மறுநிதி உதவி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுய உதவி குழுக்கள், தட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேம்கோ, டாப்செட்கோ, அதுக்கப்புறம் வந்து ஊனமுற்றோருக்கானது, அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு, இவங்களுக்கெல்லாம் மறுநிதி மூலம் கடன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா. 30வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(5) என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலைமை சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, அது வந்து மாநில அளவில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(5) ஒரு தலைமைச் சங்கம் என்பது மாநில அளவில் ஆன பதிவு பெற்ற சங்கமாகும். 31வது கேள்வி,
இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு 2வது அட்டவணை அவங்களோட ஸ்கெடியூல்டு பேங்க்ஸில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. செகண்ட் லிஸ்ட்டில் வந்து 1934 மாநில கூட்டுறவு வங்கியும் ஸ்கெடியூல்டு பேங்க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 32வது கேள்வி, 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் மத்திய நகர வங்கியாக இருந்த நகர வங்கி மாநில கூட்டுறவு வங்கியாக பெயர் மாற்றம் பட்டிருக்கோம். எப்போனா 1912 நகர வங்கியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாநில வங்கியாக தரம் உயர்த்தியிருப்பாங்க. 33வது கேள்வி, மாநில கூட்டுறவு வங்கி அப்படின்றது வந்து ஒரு மாநில கூட்டுறவு இயக்கத்தின் தலைவராகவும் கடன் இயக்கத்தின் அச்சாணியாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மாநில கூட்டுறவு வங்கியை. 34வது கேள்வி, மத்திய கூட்டுறவு வங்கி வங்கிகளிடையே நிதி சமப்படுத்தும் நிறுவனமாக மாநில கூட்டுறவு வங்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிறிய திருத்தம். மாநில கூட்டுறவு வங்கி தான் ஃபஸ்ட்டு வரும். வங்கிகளிடையே மத்திய கூட்டுறவு வங்கி இருக்காங்க, 2 வங்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குள்ள அந்த நிதி சமப்படுத்தத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மாநில கூட்டுறவு வங்கி தான் செயல்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 35வது கேள்வி, நீண்ட கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு. இதுவரையும் குறுகிய கால கடன் கூட்டமைப்பில் 3 விஷயம் பார்த்தோம். மாநில கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நீண்ட கால கூட்டுறவு வங்கிகளில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 2 அடுக்கு முறையில் நடக்குது. என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தொடக்க அளவில் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து மாநில அளவில் இருக்குது. இந்த மத்திய அளவில் இருக்கிற இந்த சங்கம் அந்த வங்கி வந்து இந்த நீண்ட கால கடன் கட்டமைப்பில் கிடையாது. மாநில அளவில் நடைபெறுறது வந்து மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம அளவில் நடக்கிறது வந்து தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல்ல நில அடமான வங்கி அப்படின்ட்டு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போனா 1920 பஞ்சாபில் ஜங் அப்படின்ற இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நில அடமான வங்கி தான் நீண்ட கால ஊரக வளர்ச்சி வங்கியாக மாறியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்னை மாநிலத்தில் முதலாக காஞ்சிபுரத்தில் பிரதம நில அடமான வங்கி அப்படின்ட்டு ஒரு விஷயம் தொடங்கப்பட்டிருக்கு. 28/1/1925 சரிங்களா, சென்னையில் பெரிய காஞ்சிபுரத்தில். நெக்ஸ்ட்டு 38வது ஒரு கேள்வி, மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி 3 விதமான கடனீட்டு பத்திரங்களை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒன்று சாதாரண கடனீட்டு பத்திரங்கள், இன்னொன்று சிறப்பு கடனீட்டு பத்திரங்கள் மற்றும் கிராம கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்ட்டு 3 வகையான கடனீட்டு பத்திரங்களை வெளியிட்டு அதனுடைய நிதி ஆதாரத்தை தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவியை கொடுத்துட்ருக்காங்க. 39வது கேள்வி, இந்தியாவிலேயே முதலில் நகர வங்கி 1904ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பெரிய காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நகர வங்கின்ட்டு ஒரு விஷயம் 1904 பெரிய காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 40வது கேள்வி, சிறு தொழில்களுக்கு நிதியுதவி செய்ய தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி 1961ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 41வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் அந்தந்த வங்கிகளில் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் மேலாண்மையின் கீழ் இயங்கி வரும் ஒரு ஐக்கிய அமைப்பாகும். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து நிர்வாக குழு தான் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அது அவங்க கீழே அந்த கட்டமைப்பின் கீழே தான் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி வருது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 42nd, கூட்டுறவு வங்கிகள் கடன் வழங்குவதை தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளிடமிருந்தும் பிற உயர்நிதி நிறுவனங்களிடமிருந்தும் கடன் பெறுகின்றன. கூட்டுறவு இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டது ஃபுல்லாக யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நபார்டு தான் வந்து கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் கொடுத்துட்ருக்காங்க மற்றும் உயர்நிதி நிறுவனங்களிடமிருந்தும் கடன் பெறுகிறது நம்மளுடைய கூட்டுறவு வங்கிகள். 43வது, கூட்டுறவு வங்கிகள் ஜனநாயக முறையில் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு. இந்த ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு அப்படின்றது வந்து கொள்கையை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெக்லகன். இது ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து டிஆர்பி கொஷின். அண்ட் தென் என்ற அடிப்படையில் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளால் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உறுப்பினர்கள் தான் இந்த நிர்வாகிகளை எடுக்கிறாங்க, சூஸ் பண்ணுறாங்க. அவங்க கீழே தான் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. 44வது, பொதுத்துறை வங்கிகள் வந்து யார்
நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசினால் நியமிக்கப்பட்ட இயக்குனர்கள் தான் வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. 45 தனியார் வங்கிகள் எல்லாம் ஒரு பங்கிற்கு ஒரு வாக்கு. யார் நிறைய பங்கு வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து நிறைய வாக்கு பெற்று நல்ல ஒரு டெசிக்னேஷனில் இருப்பாங்க. ஆனால் நம்மளோட கூட்டுறவு வங்கிகளில் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு. அது வந்து நீ எத்தனை பங்குனாலும் வச்சுக்கோ, அது விஷயம் கிடையாது. ஒரு நபர்னால் ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும் என்ற அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 46வது கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி, நபார்டு வங்கியில் ஒழுங்குமுறை சட்டம், மாநில கூட்டுறவு பதிவாளர் ஆகியோரால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 பேருக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆர்பிஐக்கு, நபார்டுக்கு மற்றும் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பதிவாளர், மொத்தம் 4 பேருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கூட்டுறவு வங்கிகள் செயல்படுது. கூட்டுறவு வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1949ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் கிராம அளவில் நடக்கிறது, இந்த பிரதம அளவில் இயங்குறத வந்து பேக்ஸ்னும், தமிழ்நாடு கூட்டுறவு இந்த பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த சட்டத்தின்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கின் சட்டப்படி மட்டும் பதிவு செய்யப்பட்டு செயல்பட்டு வருது. நெக்ஸ்ட்டு மாவட்ட அளவில் இருக்கிற மத்திய கூட்டுறவு வங்கியும், மாநில அளவில் இருக்கிற மாநில கூட்டுறவு வங்கியும் கூட்டுறவு சட்டப்படி பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வங்கியியல் ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, ஆர்பிஐயோட உரிமம் பெறத்துக்கு அதுக்கான பிரிவு வந்து என்னென்னா பிரிவு 22 படி உரிமம் பெற்று செயல்படுறாங்க. 49 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம். வங்கியல் பற்றி விளக்குறது வந்து பார்த்திங்கன்னா 5Bன்னு படிச்சிருப்போம், அதுதான் கரெக்ட். 5-6 இல்லை, 5B தான் கரெக்டு. 50வது கேள்வி, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 7 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வங்கியியல், வங்கியர், வங்கியாளர், வங்கி நிறுவனம் அப்படின்றவங்க வந்து உண்மையாகவே உரிமம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், இல்லைனா யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வங்கியல் சட்டப்பிரிவு 8 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பொருளை வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. பங்குகள், தங்கம் போன்றதுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பங்கு, தங்கம், அந்த ஷேர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு எந்த ஃபெர்டிலைசர்ஸோ, பேங்க்ஸில் வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசர், இந்த உபகரணங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி விற்கிறதுலாம் பண்ணுறதுனால அது வந்து வங்கி அப்படின்ட்டு உரிமம் கொடுத்துருப்பாங்க. இந்த கடன் சங்கங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து உரிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லியிருப்பாங்க. வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 8 படி பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது. பங்குகள், தங்கம் போன்ற பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட வங்கிகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. 52வது கேள்வி, வங்கிகளுடைய அசையா சொத்துக்களை வந்து சொந்த பயன்பாட்டிற்கு மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற ஏதோனும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை வந்து 7 வருஷத்துக்குள்ளே விற்றுணும் வங்கிகள். நெக்ஸ்ட் 53வது கேள்வி, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 11(1) என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் செலுத்தப்பட வேண்டிய பங்கு மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்திற்கும் குறையாமல் இருக்க வேண்டும். அதோட மதிப்பு உண்மையாக 1 லட்சத்துக்கும் குறையாமல் இருக்கணும். அதுதான் இந்த 53rd கொஷின். 54th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 54 வந்து பார்த்திங்கன்னா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 18 அப்படின்னு பார்த்திங்கன்னா CRR அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. தங்களது கேட்பு மற்றும் கால பொறுப்புகளில் ஆர்பிஐ அறிவுறுத்தும் சதவீத அளவிற்கு குறைந்தபட்ச ரொக்க இருப்பு தொகையை பேண வேண்டும். வங்கிகள் அந்த மாதிரி அந்த ஆர்பிஐ வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அந்த சிஆர்ஆரை கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து வாடிக்கையாளர் வந்து கேட்குறப்ப நம்மளால் பணத்தை வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து நீர்மத்தன்மையை பராமரிக்க இந்த சிஆர்ஆர் வந்து மிக உதவியாக இருக்கும் அப்படின்றது இந்த 54. 55 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட அறிவுறுத்தலின்படி சிஆர்ஆர் என்பது 2வது வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று ரொக்க இருப்பு சரியாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்கிறது. ஆர்பிஐ வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிஆர்ஆர் வந்து இந்த 2வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் அவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. 56 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐ அறிவுறுத்தும் விகிதத்தின்படி ஒவ்வொரு வங்கியும் எஸ்எல்ஆரை வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 24 படி பராமரிக்க வேண்டும். 18 சிஆர்ஆர், 24 அப்படியே 6th டேபிளில் அமைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 24 வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர்.
நெக்ஸ்ட்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு வங்கிகள் பராமரிக்க வேண்டிய எஸ்எல்ஆர் விகிதத்தை அறிவிக்கும். யார் இந்த எஸ்எல்ஆரோட வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பணக்கொள்கை குழு, ஆர்பிஐயோட பணக்கொள்கை குழு தான். எந்தெந்த விகிதத்தில் நீர்ம ஆதார நிதி பராமரிக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய முந்தைய மாத அறிக்கை நடப்பு மாத 20 தேதிக்குள் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 20ஆம் தேதிக்குள்ளே எந்தெந்த அளவுக்கு சமர்ப்பிக்கணும், எந்தெந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி பேணப்படுவதில் ஏதேனும் குறைபாடு ஏற்படின் அந்த நாளில் ஏற்பட்ட குறைபாட்டை தொகைக்கு வட்டி விகிதத்தில் 3% கூடுதலாக அபராதம் விதிக்கப்படும். பேங்க் வந்து எஸ்எல்ஆர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கோ அதுக்கு 3% வட்டியை ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு விதிப்பாங்க. 60வது கேள்வி, வங்கிகள் கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் பிரிவு 21. கடன் வழங்குறதை கட்டுப்படுத்துறது அதிகாரம் பிரிவு 21. வங்கிகள் தங்களது சொந்த சொத்துக்களை பிணையமாக கொண்டு கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்றத 61. 62 அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 29 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள படிவத்தின்படி ஆண்டு இறுதி தணிக்கை கணக்குகள், அதாவது பேலன்ஸ் ஷீட்டு, அண்ட் தென் வந்து லயபிலிட்டிஸ், லாபம் நட்டம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கெல்லாம் வந்து பிரிவு 21 படி 3ஆம் அட்டவணையில் உள்ள படிவத்தின்படி எழுதி சமர்ப்பிக்கணும். இறுதி கணக்கில் இந்த முறையில் தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறது வந்து பிரிவு 29. அதுக்கப்புறம் வந்து தற்போது விதிமுறைகளின்படி மார்ச் 31 அன்றுள்ள ஒவ்வொரு ஆண்டும் கணக்கு தயாரித்து தணிக்கைக்கு செய்யப்பட வேண்டும். அதாவது தணிக்கை சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மார்ச் 31. தணிக்கை செய்த பிறகு 6 மாதத்துக்குள்ளே பொது பேரவையில் அதை வந்து சமர்ப்பித்து படித்து காட்டணும் உறுப்பினர்களுக்கு. இதை வந்து 63வது கேள்வி. 64 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரிவு 21ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதன்படி தயாரிக்கப்பட்ட லாப நட்டம் மற்றும் இருப்பு நிலை ஏடுகள் ஆகியவை தகுதி வாய்ந்த தனிநபர்களால், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சங்கம்னா தகுதியானவங்களாக இருந்தால் போதும். இதே வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, மாநில தலைமை கூட்டுறவு வங்கிகள்லாம் பட்டய கணக்காளர் தான் தணிக்கை செய்யணும். அதுதான் வந்து பிரிவு 21ல் சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த தணிக்கையை மேற்கொள்ளணும், அதுதான் வந்து பிரிவு 21. 65வது கொஸ்டின், தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் ஆண்டு இறுதி கணக்கு முடிந்து 3 மாதத்திற்குள், தணிக்கை முடிஞ்சு 3 மாதத்துக்குள்ளே ரிசர்வ் வங்கிக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து 65. 66 இந்திய ரிசர்வ் வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் பற்றி கூறும் பிரிவு 35. பிரிவு 35 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து எப்படியெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறது தான். ஆர்பிஐ வந்து யாரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் அர்பன் பேங்க்ஸ் தான். நபார்டு பேங்க் தான் வந்து சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கையும் ஹெட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆய்வு வந்து நபார்டு வந்து தலைமை கூட்டுறவு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து நகர கூட்டுறவு வங்கி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 67வது கொஷின், வங்கி பிரிவு 35A அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நலம் கருதி வங்கிக்கு வந்து கட்டளையை பிறப்பிக்கும் ஆர்பிஐ. இதுதான் பொதுமக்கள் நலன் கருதி இல்லை வங்கியோட கொள்கையை நலன் கருதி. நெக்ஸ்ட் 68 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 45ZB அப்படின்னா வைப்பீட்டாளர்கள் வந்து நியமனதாரர்களை நியமிப்பது பற்றி கூறத்தான் வந்து 45ZB. ஒரு வைப்பீட்டாளர் ஒரே ஒரு நியமனதாரரை மட்டும்தான் நியமிக்க முடியும். இதே 45ZC அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாப்பில் வெள்ளி, கொலுசு, தங்கம் அதெல்லாம் கொடுத்து வைப்போம் இல்லையா, அது அந்த பொருட்களுக்கு நியமனதாரரை நியமிப்பது பற்றி கூறுறது தான் வந்து 45ZC. 70வது கேள்வி, 45ZE அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாக்கர் எடுத்து நம்மளுடைய பொருளை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்போம். அதுக்கு வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நியமனதாரரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 71 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுது அப்படின்னா, வங்கியோட செயல்பாடுகள் சரியில்லை, திருப்திகரமாக இல்லை அப்படின்னா அந்த வியாபாரத்தை, அந்த வங்கியோட வியாபாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கும் அதிகாரம் ஆர்பிஐக்கு உண்டு. இதுதான் வந்து 45. இதே பிரிவு 72 அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா
47A 47Aல 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அந்த வங்கியில், அதுக்கு வந்து அபராதம் விதிக்கும் அதிகாரம் வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. அபராதம் அப்படின்றது வந்து அபராதம் 47A2. ஓகேங்களா. 73வது கேள்வி, 1904ஆம் ஆண்டு தொடக்கநிலை சங்கங்கள் வந்து கிராம அளவிலையும் நகர அளவிலையும் தோன்றிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு 1904. 1912 என்ன நடந்திருக்கு? இந்தியாவில் 1904ஆம் ஆண்டு சட்டத்தை தொடர்ந்து நாடெங்கும் தொடக்கநிலை சங்கங்கள் கிராம மற்றும் நகர அளவில் தோன்றின. அதுதான் வந்து 73. 74 வந்து பார்த்திங்கன்னா 1912ஆம் ஆண்டு சட்டத்தை தொடர்ந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் மாநில கூட்டுறவு வங்கிகளும் ஏற்படுத்தப்பட்டன. அப்படின்றது வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் மாநில வங்கியும் 1912ஆம் ஆண்டு சட்டத்தை தொடர்ந்து வந்திருக்கு. 75வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு ஊரக வளர்ச்சி வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டு அவை விவசாயிகளுக்கு நீண்ட கால கடனை வழங்கி வருகின்றன. ஊரக வளர்ச்சி வங்கியோட முக்கியமான பயன்பாடு நீண்ட கால கடனை வழங்குறது தான். நெக்ஸ்ட் வந்து 76வது கேள்வி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பேக்ஸ்க்கு நிதி உதவி செய்கிறது ப்ளஸ் கடன் அங்கே இருக்கிற கடன் சார்பற்ற சங்கங்களான தொடக்க வேளாண்மை இது நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பணியாளர் சங்கங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்குறது தான் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட முக்கியமான பணி. 77 வந்து மாநில தலைமை கூட்டுறவு வங்கியோட பணி என்னென்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு நிதி உதவி ப்ளஸ் வந்து கோஆப்டெக்ஸ் போன்ற தலைமைச் சங்கங்களுக்கு கடன் வழங்குறது வந்து அவங்களோட பணி. 78வது வந்து கூட்டுறவு வங்கிகளை கீழ்கண்ட நிறுவனங்கள் ஆய்வு செய்யணும். ஒரு கூட்டுறவு வங்கி இருக்குன்னா அது யாரெல்லாம் ஆய்வு செய்யலாம் அப்படின்னா ஆர்பிஐ தாராளமாக ஆய்வு செய்யலாம், நபார்டு ஆய்வு செய்யலாம், அப்புறம் அப்பெக்ஸ் அதாவது வந்து மாநில கூட்டுறவு வங்கிகள் ஆய்வு செய்யலாம் மற்றும் இதர நிதி வழங்கும் நிறுவனங்களும் ஆய்வு செய்யலாம். 79வது கேள்வி, 1949ஆம் இது வந்த பிஆர் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 35 என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா வங்கிகளை ஆய்வு செய்தல் பற்றி கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வங்கிகளை ஆய்வு செய்கிற அதிகாரம் ஆர்பிஐக்கு எப்போ கூட்டுறவுத்துறை மேலே வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1966ஆம் ஆண்டு தான். 1966 வரைக்கும் தான் அப்புறம்தான் ஆர்பிஐ வந்து கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. 81 இந்திய ரிசர்வ் வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றது. ஃபஸ்ட்டு ரிசர்வ் வங்கி கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட வேலை பளு அதிகமானதுனால 1982 நபார்டு வங்கின்னு ஒன்று ஆரம்பித்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கியும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் கொடுத்துருப்பாங்க. நகர வங்கியை மட்டும் எப்பயுமே வந்து ஆர்பிஐ தான் வந்து ஆய்வு செய்வாங்க. நெக்ஸ்ட் 82 கூட்டுறவு வங்கிகளுடைய கூட்டுறவு சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை புரியுறது மற்றும் குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கறது. 83 வந்து ஆர்பிஐ வந்து நாட்டின் வந்து மத்திய வங்கி அப்படின்ற முறையில் நாட்டோட வியாபாரம் தொழில் விவசாயம் ஆகிய துறையை வந்து ஒருங்கிணைத்து முன்னேற்றத்தை கண்காணிக்கும் பணியை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 84வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்த பிறகு அறிக்கையை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாநில பதிவாளருக்கு சமர்ப்பிப்பாங்க. 85 நபார்டு வங்கி நேஷ்னலைஸ்டு பேங்க். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்திற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. 1982 இந்த வங்கி விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக நிதி உதவி செய்வதுடன் எல்லா வங்கியையும் அதாவது வந்து கிராமப்புறம் சார்ந்த எல்லா வங்கியும் மேற்பார்வையிட்டது நபார்டு தான். 86 வந்து நபார்டு வங்கியானது மாநில அளவிலான மாநில தலைமை கூட்டுறவு வங்கியையும் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளையும் மாவட்ட அளவில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்கிறது. வேளாண்மை ஊரக வளர்ச்சி மாநில அளவில் இருக்கிறதையும் இவங்க தான் நபார்டு தான் வந்து ஆய்வு செய்கிறாங்க. பிரிவு 82 87வது கொஷின், சட்டப்பிரிவு 82ன்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாநில கூட்டுறவுத்துறை பதிவாளரால் எல்லா வகை கூட்டுறவு சங்கங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது தேவைப்படும் போது ஆய்வு செய்ய வேண்டும். கூட்டுறவு ஆய்வு வந்து பற்றி பேசுகிறது வந்து சட்டப்பிரிவு 82. 88வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் தங்களுடைய உபரி நிதிகளை முதலீடு செய்யும் போது ஆர்பிஐயோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும்
கூட்டுறவோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் விதிகளுக்கு உட்பட்டும் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 89 வாடிக்கையாளர் என்பவர் யார் என்று சட்டத்தில் வந்து வரையறுக்கப்படவில்லை. யார் கணக்கு வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் வாடிக்கையாளர். பிரிவு 90 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வங்கியல் ஒழுங்குமுறை சட்டத்தில் 45Z என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அரசு துறையோ அல்லது அரசு துறை கழகம், அரசு கழகமும் ஒரு வாடிக்கையாளர் தான் வங்கியை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் 91வது வந்து வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மை அப்படின்றதுல வந்து 3 அம்சங்கள் இருக்குது. ஒன்று வாடிக்கையாளர், இன்னொன்று நல்லுறவு, இன்னொன்று மேலாண்மை. 92 வாடிக்கையாளரின் திருப்தி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, வங்கி வழங்கும் ஒட்டுமொத்த சேவை தான் வாடிக்கையாளருடைய திருப்தி அப்படின்னு சொல்கிறாங்க. 93வது கேள்வி வியாபாரத்தை விரிவாக்க வாடிக்கையாளர் அடித்தளத்தை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும். வாடிக்கையாளர் இருக்காங்கன்னா அவங்களோட பேஸ் இன்க்ரீஸ் பண்ணாதான் வியாபாரம் வந்து பெருகும் அப்படின்றாங்க. 94 வங்கியின் நன்மதிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எதை அடிப்படையாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறுவனத்தோட கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 95வது கேள்வி நிறுவன கலாச்சாரம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா, அங்குள்ள ஊழியர்களுடைய அணுகுமுறை, நம்பிக்கை, நடத்தை இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டதான் நிறுவன கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 96வது கேள்வி ஒரு முறை வங்கியின் வாடிக்கையாளர் ஆறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்கள வந்து நிரந்தர வாடிக்கையாளராக மாற்றணும். அதுதான் வந்து அவங்க வந்து ஆயிடுவாங்க. ஒரு டைம் அவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக விட்டாங்கன்னா அந்த பேங்க்கோட ரெகுலர் கஸ்டமராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 97 வாடிக்கையாளர் நல்லுறவு மேலாண்மையின் குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குறை தீர்வு முறை. ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட குறையை தீர்த்து கிளியர் பண்ணுறாங்களோ அதுதான். இன்கேஸ் அந்த குறை சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா அதோட மேல் அதிகாரிக்கிட்ட அவங்கள ரீடைரக்ட் பண்ணணும். அந்த விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. 98 வந்து பார்த்திங்கன்னா KYC அப்படின்னு சொல்கிறாங்க, நோ யுவர் கஸ்டமர். இது வந்து ஒரு 3 எழுத்து தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கியாளர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கைட்லைன்ஸ் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா RBI. பட் ஆனால் அது எந்தெந்த பேங்க்குக்கு எது தேவையோ அது அந்த நிர்வாக குழு மூலமாக அதை தேர்ந்தெடுத்து அந்த பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயந்தான் 98வது கேள்வி. 99 அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்கி பெறும் விவரங்கள் மற்றும் ஆவணங்கள். ஒரு வாடிக்கையாளர் உள்ளே வராங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்குகிற விவரமும் ஆதாரமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கருப்பு பண பரிமாற்ற தடை சட்டம் மற்றும் இடர் மேலாண்மை போன்றவற்றை கவனத்தில் கொண்டே அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100வது கேள்வி CTR அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அண்ட் STR சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ட்டு 2 விஷயம் இருக்குது. ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்பட வேண்டிய அந்த பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, இந்த 2 விஷயத்துலேயும் வந்து சிக்கி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வாடிக்கையாளர்கள் சிறு சிறு தொகையை அதிக அளவில் அனுப்புவாங்க. இது பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு வகையான மோசடி தான். இந்த மோசடி நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த CTR STR அதெல்லாம் வந்து RBI வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 கொஷின்ஸ் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.